அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல உணவின் போசனை கூறுகள் என்கின்ற பகுதியின் தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க இதுவரைக்கும் உணவின் போசனை கூறுகள் தொடர்பாக பார்த்த விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். இப்ப உணவில இருக்கக்கூடிய போசனை கூறுகள் நாங்க பொதுவாக 5 வகையாக பார்த்திருக்கிறோம். என்னென்ன? கார்போஹைட்ரேட்டுகள், கார்போஹைட்ரேட்டு ஒரு வகை இருக்கு. அதே மாதிரி புரதங்கள் இருக்குது. புரதம் இருக்குது. இலிப்பிட்டுக்கள் இருக்குது. இலிப்பிட்டு. நான்காவது கனியும். ஐந்தாவது விட்டமின். விட்டமின்கள். அப்ப இந்த மாதிரி நாங்க உணவில இருக்கக்கூடிய போசனை கூறுகளை 5 விதமாக நாங்க பார்க்கிறோம். சரி, அதே மாதிரி நாங்க இந்த ஒவ்வொரு வகையான போசனை கூறுகளும் காணப்படக்கூடிய உணவு வகைகள் எந்தெந்த உணவில இவை அதிக அளவில இருக்கிறது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கிறது மாப்பொருள் உணவுகள், சோறு, பால், உருளைக்கிழங்கு போன்ற மாப்பொருட்கள். அதே மாதிரி புரதம் என்பது வளர்ச்சிக்கு அவசியமானது தானிய வகைகள்ல அதிகமாக இருக்கும் அல்லது விலங்குணவுகளில் அதிகமாக இருக்கும். அதே போல இனிப்பட்டுக்கள் என்று சொல்லப்படுவது உடலுக்கு அதிக அளவில சக்தியை வழங்கக்கூடிய ஒரு போஷணை கூறு. இது அதிகமாக முட்டையினுடைய மஞ்சள் கரு, தேங்காயில, எள்ளுல, தயிரில எல்லாம் அதிக அளவுல இருக்கும். அதே மாதிரி விட்டமின்கள் நாங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு 5 வகையான 5 அல்லது 6 வகையான பிரதான விட்டமின்கள் பற்றி நாங்க பார்த்துருக்கோம். ABCDEK என்று சொல்லி நாங்க இந்த விட்டமின்களை வகைப்படுத்துவோம். அந்த ஒவ்வொரு விட்டமின்களும் அடங்கி இருக்கக்கூடிய உணவுகள் அந்த ஒவ்வொரு விட்டமின்களுக்குமான தொழில். இப்ப உதாரணமாக விட்டமின் ஏ காணப்படுகின்ற உணவு வகைகள் கேரட் மற்றும் மஞ்சள் நிற பழங்கள்ல அதிக அளவில் இருக்கும் விட்டமின் ஏ. விட்டமின் ஏயினால எங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டா கண் பார்வைக்கு உதவும். இப்ப நன்றாக கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. இப்ப கண் பார்வையை அதிகரிக்கிறதோட தோல் மற்றும் தலைமுடி போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை பெறும். சரியா? அதே மாதிரி விட்டமின் பி வகை பார்த்தீங்கன்னா தானிய வகைகள்ல, ஈரல்ல, அரிசியில, கீரை வகைகள்ல எல்லாம் அதிக அளவில் இருக்கும் விட்டமின் பி வகை. அது நரம்பு கலங்களினுடைய வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கும் உதவும். இது விட்டமின் பி அதிக அளவில் எடுத்துக்கொள்வது. அதே மாதிரி விட்டமின் சி எடுத்துக்கொண்டீங்கன்னா தோலின் ஆரோக்கியத்துக்கு நல்லது. விட்டமின்கள் ABCDEK என்கின்ற ஒவ்வொரு விட்டமின்கள் பற்றியும் நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு விட்டமின்களும் இருக்கிற உணவு எது, அந்த விட்டமினால எங்களுக்கு எது பயன், அதாவது அந்த விட்டமின் தொழில் என்னன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக நாங்க கனியுப்புக்கள் பற்றி பார்த்தோம். கனியுப்புக்கள் அடங்கி இருக்கக்கூடிய உணவுகள். நம்ம பிரதானமாக எங்களுக்கு 5 வகையான கனியுப்புக்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த 5 கனியுப்புக்களும் இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் அதனுடைய தொழில்களையும் பற்றி பார்ப்போம். கனியுப்புக்கள்ல பிரதானமானதுகள்
கால்சியம், கால்சியம், கால்சியம் அதிக அளவில காணப்படக்கூடிய உணவு. பால்ல அதிக அளவில கால்சியம் கிடைக்கும். பால் மில்க்குகள்ல, அதே மாதிரி கீரை வகைகள்லையும் இருக்கு. கீரை கீரை வகைகள்ல இருக்கு. நெத்தலி போன்ற சிறிய மீன்கள், அந்த மீன்களினுடைய எலும்புகள்ல அதிக அளவில கால்சியம் இருக்கு. இப்ப நெத்தலி போன்ற மீன்களை நாங்க ஃபுல்லா சாப்பிடுவோம். அதுல இருந்தவங்களுக்கு அதிக அளவில கால்சியம் கிடைக்கும். நெத்தலி அல்லது சிறிய மீன்கள் எல்லாமே வரும். அப்ப கால்சியம் என்பது ஒரு கனியுப்பு, உடலுக்கு தேவையான. அப்ப இந்த வகையான உணவுகளை நாங்க எடுக்கக்குள்ள எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எலும்புகள், பற்கள் உறுதியாக வரும். கால்சியத்தின் தொழில் என்னது? எலும்புகள், பற்கள், எலும்பு, பற்கள் உறுதியாகும். இது உறுதியாகும். சரியா? அப்ப சில பேருக்கு எலும்பு பலவீனமாக அல்லது எலும்பு பலவீனம் அடைதல் கால்சியம் குறைபாட்டினால வரும். இப்ப எங்களுக்கு எலும்புகள் உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நன்றாக கால்சியம் உள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பால், கீரை வகைகள், நெத்தலி போன்ற சத்தான உணவுகளை நாங்க உட்கொள்ள வேண்டும். இல்லாட்டி இலகுவாக எலும்பு முறியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? Right. அடுத்த கணிப்பு பார்க்கிறோம், போசுபரசு. பொசுப்பரசு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகை என்று பார்க்கிறோம். வெள்ளை பூண்டு, இறைச்சி வகைகள், கவு பூண்டு. சரி. இப்ப பொஸ்பரஸ் பார்க்கட்டியில இருக்கும், பால்ல இருக்கும், முட்டையில இருக்கும். சரி, அப்ப நிறைய உணவுகள்ல இருக்கும் பிள்ளைகள். இதுல எழுதினதுதான் இந்த கால்சியம் போஸ்பரஸ் இருக்கிற உணவுகள் அன்பில்லை. இவை தவிர இன்னும் நிறைய உணவுகள்ல இந்த கூறுகள், கனியுப்புக்கள் காணப்படும். இது நாங்க இப்போ ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்றோம். இந்த உணவுகள் அதிக அளவில் இந்த கனியுப்பு இருக்கு. சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு இந்த பொசுப்பரசு என்னத்துக்கு அவசியம்? எங்களோட உடல்ல பொஸ்பரஸ் தசைகளை உறுதியாக பேணுவது. எலும்பு பற்களோட சேர்த்து தசைகளுக்கு பொசுப்பரசு தேவை. கால்சியம், போஸ்பரஸ் எல்லாம் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தேவையானது. அதே வேளையில பொசுப்பரசு தசைகளினுடைய விருத்தி. சரியா? அப்ப தசைகள் உறுதியாக இருப்பதற்கு உதவும். தசைகள் உறுதியாகிறதுக்காக நாங்கள் இந்த கடியுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? பொசுபரசு எலும்பு பற்களினுடைய வளர்ச்சிக்கு தேவை. உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு அவசியம். எலும்பு பற்கள ஆரோக்கியத்துக்கு அவசியமான கனியுப்புக்களை தருக என்று வந்தா நீங்க இந்த ரெண்டும் எழுத வேண்டும். கால்சியமும் தேவை எலும்பு பற்களுக்கு, போஸ்பரஸும் தேவை. சரி. Right. அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது இரும்பு. இரும்பு என்கிற ஒரு கரியும். இப்ப இரும்பு அதிக அளவில் இருக்கக்கூடிய உணவுண்டா கீரை வகை. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது முருங்கைக்கீரை. இப்ப கீரை வகைகள்ல அதிக இரும்பு சத்து இருக்கு. கீரை வகை. சரியா? அதே மாதிரி ஈரல்.
ஈரல்ல அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கு. ஈரலண்டா சில பேர் இந்த ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பவர்கள், ஹீமோகுளோபின் என்று சொல்லப்படுவது குருதியில இருக்கக்கூடிய ஒரு நிறப்பொருள். அப்ப அது குறைவாக இருந்தால் அவர்களுக்கு குருதியில ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுகின்ற அளவு குறையும். அவர்களுக்கு அந்த இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை உட்கொள்ளதான் அங்க ஹீமோகுளோபினுடைய உற்பத்தி அதிகரிக்கும். அப்ப அவர்களுக்கு குருதியினூடாக அதிக அளவில் ஆக்சிஜன் போனால்தான் அவர்களுடைய எல்லா அங்கங்களும் சிறப்பாக வேலை செய்யும். பெண்களுக்கு முதல்ல என்ன என்ன வேணும்? ஹீமோகுளோபின் குருதியில அதிக அளவில் வேணும். அது குருதியில நிறைய இருந்தா நிறைய ஆக்சிஜனை காவி செல்லும். சரியா? அப்ப எங்களுக்கு அது குருதியில அதிகரிப்பதற்கு இரும்பு சத்துள்ள உணவுகள் அதிகம் உட்கொள்ளப்பட வேண்டும். அல்லது இப்ப பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண்களுக்கும் இரும்பு அயன் டேப்லெட்ஸ் வழங்கப்படும், ஃப்ரீயாக வழங்கப்படும். நீங்க அதை எடுத்துக்கொள்ளும். அப்ப நீங்க உணவின் மூலமாக அதை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அதே வேளையில ஈரல் சாப்பிடலாம், எள்ளு சாப்பிடலாம், பசலிக்கீரை, முருங்கைக்கீரைகளை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பருப்பு. சரியா? சரி. அப்ப இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுக்காக? இரும்பு சத்து அதிகமாவது. சரியா? அதே மாதிரியாக அடுத்த கரியுப்பு சோடியம். இது தேவையானவர்கள் நீங்க உங்களோட பயிற்சி கோப்பையில நீங்க குறிச்சு கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு கரியுப்பும் அது உள்ள உணவு அதனுடைய தொழில். பொசுபரஸ் அது கொண்டுள்ள உணவு அதனுடைய தொழில். சரி, அது மாதிரி இரும்பு கீரை வகைகள் ஈரல்ல இருக்குது. ஹீமோகுளோபின் உற்பத்தி. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அவசியம். சோடியம் கரியுப்புல இருந்து கிடைக்கும். கரியுப்புண்டா எது? சாதாரணமாக நாங்க பாவிக்கிற உப்பு, கறிக்கு போடுற உப்பு தான் கரியுப்பு. அதுல இருக்கிறது சோடியம் குளோரைட் என்கின்ற இரசாயன பதார்த்தம். அப்ப அதுல இருக்கிற சோடியம் கிடைக்கும், கரியுப்புல இருந்து கிடைக்கும். சரியா? ரைட். அதே வேளையில அடுத்ததாக எங்களுக்கு தேவையானது ரைட், இந்த சோடியம் எதுக்கு எங்களுக்கு தேவை? கணத்தாக்கங்களை கடத்துவது. நரம்பு கணத்தாக்கத்துக்கு அவசியம். நரம்பு கணத்தாக்கம், நரம்பு கணத்தாக்கம், அதாவது நரம்புகளின் ஊடாக ஒரு செய்தியானது கடத்தப்படும். உங்களுக்கு நரம்புகள் வேலை செய்யறபடிதான் உங்களுக்கு ஒவ்வொரு செயற்பாடும் மூளைக்கு தகவல் அனுப்பப்படுது. கால முள்ளு குத்தி இருந்தா கால இருக்கிற நரம்புகள் அந்த தகவல்களை நரம்பு கணத்தாக்கம் கடத்துவதன் மூலம் காலில இருந்து உங்களுடைய மூளை வரை அந்த செய்தி கொண்டு செல்லப்படும். அப்ப அது நரம்புகள் மூலம் நடக்கிறதுனால அதுக்கு பெயர் நரம்பு கணத்தாக்கம். கணம் தாக்கம் ஒரு ஒரு செகண்ட், மில்லி செகண்ட் உங்களுக்கு அந்த தகவல் உணர்த்தப்படும். அப்ப வேகமாக அந்த தகவல் கொண்டு செல்ல வேண்டும்னா நரம்புகள் சரியாக வேலை செய்ய வேண்டும். சரியா? அப்ப எங்களுக்கு கரியுப்புல இருந்துதான் அந்த கணத்தாக்க கடத்தல் ஒழுங்காக்கப்படும். சரி, அந்த சோடியம் என்கின்ற கரியுப்பு தான் எங்களுக்கு நரம்பு கணத்தாக்கத்தை சீராக்குதல் அல்லது ஒழுங்குபடுத்துகின்ற வேலையை செய்யும். அதே போல உணவு சமிபாடு அடைகிறது ஒழுங்கா இருக்கணும்டா கட்டாயம் அதுல சோடியம் அவசியம்.
அதுக்காகத்தான் நாங்க கறிக்கோ சோறுக்கோ எங்களுடைய உணவுகளுக்காக உப்பு போட்டு நாங்க பயன்படுத்துறோம். அப்படி என்றாதான் எங்களுக்கு என்ன சமிபாடு நடக்கும். சமிபாடல் ஒன்று நடக்கும். சரி, அப்ப எங்களுக்கு அதனுடைய தொழில் நரம்பு கணத்தாக்கம், சமிபாடு ஒழுங்காக்குதல், சமிபாட்டை ஒழுங்கமை. சரி, கடைசியாக நாங்க பார்க்கக்கூடிய கரியுப்பு, அயடி. அயடி அயடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்களுக்கு கரியுப்புல அயடின் சேர்க்கப்பட்டு இருக்கும். அயடின் சேர்க்கப்பட்ட உப்பு வகைகள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அயடின் சேர்க்கப்பட்ட உப்புல இருந்து கிடைக்கும் அயடின் சேர்த்த உப்பு. சரி, அயடின் சேர்க்கப்பட்ட உப்புகள்ல இருந்து கிடைக்கும். அதே வேளையில எங்களுக்கு கடல் உணவுகள் என்றாயது கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய மீன் வகைகளாக இருக்கு. அதுல இருந்து வந்து கிடைக்கும் கடல் உணவு என்று சொல்லு. சரி, அப்ப இந்த அயடின் எங்களுக்கு எதுக்காகட்டா புத்தி மற்றும் ஞாபக சக்தி. புத்திக்கும் ஞாபக சக்தியும் அவசியம். புத்திக்கும் ஞாபக சக்தி. Right? அதே மாதிரி தைரோக்சின் என்ற ஒரு ஹோமோனுக்கும் உற்பத்திக்கும் அவசியம். Right? அப்ப இவ்வளவும் தான் எங்களுக்கான கனியுப்புகள், அதுக்கான உணவுப் பொருட்கள், அந்த கனியுப்பு இந்த தொழில்கள் பார்த்திருக்கு. சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு கனியுப்புக்கள், கனியுப்பு காணப்படுகின்ற உணவுகள், அதனுடைய தொழிலையும் பார்த்திருக்கோம். அடுத்ததாக நாங்க எல்லா போசனை கூறுகள் தொடர்பாகவும் முடிச்சிருக்கிறோம். மாப்பொருள்கள், கார்போஹைட்ரேட்டுகள் பற்றி பார்த்துட்டா அது காணப்படுகின்ற உணவு கார்போஹைட்ரேட் தொழில் சக்தி வழங்குகிறது. அதே மாதிரி அடுத்ததாக புரதங்கள், அதில் அடங்கியுள்ள உணவுகள் புரதத்தின் தொழில். அடுத்த இலிப்பிட்டுக்கள் அடங்கியுள்ள உணவுகள் அதன் தொழில்கள் சக்தியை வழங்குகிறது. அதே மாதிரி விட்டமின்கள் ஏபிசிடி டிகே அதனுடைய தொழில். அடுத்ததாக இப்ப பார்த்த கனியுப்புக்களினுடைய தொழில்கள். ஒவ்வொரு கனியுப்பும் எந்தெந்த உணவுல இருக்கிறது, அதனுடைய தொழில்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப அடுத்ததாக நாங்கள் உணவில இருந்து இவை தவிர, அதாவது கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட்டு, விட்டமின், கனியுப்புக்கள் தவிர உணவில இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கூறுதான் நீர் நார் பொருட்கள். நீர் என்பது தனியாக உண்டு. கட்டாயம் நாங்கள் சாப்பிடுகின்ற எல்லா உள்ளடக்கிற உணவின் மூலம் கணிசமான அளவு நீர் வந்து உடலுக்கு சேர்ந்துடும். இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால் போதிய அளவில நீர் அருந்த வேண்டும். நீரை குறைவாக அருந்துறதுனால ஒன்று பதார்த்தங்களை கொண்டு போறதுல ஏதும் பிரச்சனை வரும், அல்லது மலச்சிக்கல் வரலாம், உடல் குளிர்ச்சி அடையாம போகலாம், அல்லது ஹீட் ஆகலாம். அப்ப எங்களுக்கு இந்த நீர் வந்து அதிக அளவில் இருந்தால் உடலானது அதன் கலச்சு தொழிற்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்ளும், அல்லது மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். நன்றாக தண்ணி குடிக்க வேண்டும். அதுவும் வெப்பமான சூழல் நிலைமைகள்ல அதிக அளவில நாங்கள் நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும், உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். சரியா? இப்ப நாங்க கரியுப்புக்கள் பற்றி பார்த்துட்டு அடுத்தது
நீர் எங்களோட உடலுக்கு அவசியமான ஒன்று. நாங்க சாப்பிடுற உணவில இருந்து எங்களுக்கு நீரானது கிடைக்கும். அதை தவிர நாங்க ஹம், சாப்பிட்ட பிறகு நீரை வந்து அருந்துறோம். சரியா? அடுத்தது வந்து இந்த எல்லா போஷணை கூறுகளோடு இன்னொரு விஷயம் எங்களுக்கு தேவை. நார்ப்பொருட்கள். என்னது? நார்ப்பொருட்கள். எழுதிக் கொள்ளுங்கள். நார்ப்பொருட்கள். நார்ப்பொருட்கள் என்று சொல்லு. அதாவது உணவில அடங்கி இருக்கக்கூடிய துண்டு போன்ற அமைப்புகளை நாங்க நார் என்று சொல்லுவோம். சில வகை உணவில அந்த மாதிரி நார்கள் வரும் கண்ணுக்கு தோன்றினாலும் சில வகையான நார்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்ப எல்லா உணவிலையும் நார் நாரா இருந்தா மட்டும்தான் அதுல நார் இருக்கு என்று நாங்க சொல்ல இயலாது. சிலது தெரியும், சிலது தெரியாது. அப்ப நார் பொருட்கள் வந்து அதிக அளவில் காணப்படக்கூடிய உணவுகள் பற்றி பார்ப்போம். நார்ப்பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. அதுல ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. தவிட்டரிசி. தவிட்டரிசி என்று சொல்லுவோம். அதாவது அரிசிய தீட்டாம, இப்ப நீங்க மில்லுக்கு போயிருந்தா தெரிஞ்சிடும். நெல்ல முதல்ல குத்தி எடுத்தா அரிசி வந்து இந்த அரிசியில உமி கலந்துடும். உமி அல்லது அதுல இந்த தவிடு வந்து அதிக அளவில் இருக்கு. அப்ப அதை நாங்க தீட்டி எடுத்தோம்னா அந்த மேலால இருக்கிற தவிடு இல்லாம போய் அரிசி மட்டும் கிடைக்கும். ஆனா உண்மையாகவே நார்பொருளுக்கு இருக்கிறது தவிட்டரிசியில இருக்கு. தவிட்டரிசி என்ன இது? தவிட்டோட சேர்ந்திருக்கக்கூடிய அரிசி. அப்ப அதை நல்லா தீட்டாம அப்படியே தருவார். அந்த அரிசிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தவிடு அப்படியே இருக்கு. சரி, அதை நான் தவிட்டரிசின்னு சொல்றேன். அதே மாதிரி பழங்கள். 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 பழங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா கொய்யா, வாழை, பப்பாளி, அம்பரெல்லா நாங்க பார்க்கக்கூடிய அநேகமான பழங்கள் எல்லாத்துலயுமே நல்ல நார்ப்பொருட்கள் இருக்கு, நார்ச்சத்துக்கள். இப்ப பழங்கள் என்று நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா விதமான பழங்களையும் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சரியா? அதே வேளையில மரக்கறிகள். மரக்கறிகள்ல முக்கியமாக கோவா, உருளைக்கிழங்கு, முருங்கங்காய், போஞ்சி, முள்ளங்கி, பீர்க்கங்காய், கேரட் அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல அதிகம் நார்ச்சத்துக்கள் இருக்கு. இப்ப உங்களுக்கு அஹ், பொதுவாக எழுதினாலும் நாங்க சரிப்போம். நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு தவிட்டரிசி, அதே மாதிரி பழங்கள், மரக்கறிகள், தானிய வகைகள். தானியங்கள். தானியங்கள். தானியம் என்றா எது சொல்லுங்க அப்போ? புரக்கல் அதிக அளவில நார்ச்சத்து கொண்டு. புரக்கல். அரிசி மாதிரி தான் புரக்கல் ஒரு தானியம். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் என்றால் தவிட்டரிசி, பழங்கள், மரக்கறிகள், தானியம். இப்ப இந்த நாளையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளவும். அடுத்தது இந்த நார்ச்சத்துள்ள உணவுகளை
உட்பதனால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகம் உண்ணுவதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப எங்களுக்கு எதுக்காக இந்த நார்ச்சத்து தேவை? எங்களுக்கு உணவில இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மையான கூறுகள் எல்லாம் உடல்ல அகத்துறிஞ்சப்படுவதை அது குறைக்கும். இது நார்ச்சத்து. எங்களுக்கு அதிக அளவுல கொழுப்பு உடல்ல படியாமல் இருக்கும். சரி, அப்ப எங்களுக்கு கொழுப்பு உடல்ல அகத்துறிஞ்சப்படுவதை என்ன செய்யும்? குறைக்கும். கொழுப்பு அகத்துறிஞ்சுறது எங்களுக்கு உடலுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறது கூடாதுதான். அப்ப எங்களுக்கு என்ன செய்யுது? அது உணவில இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மையான கூறுகள் உடல்ல அகத்துறிஞ்சப்படுவதை தடுக்கும். திருப்ப அது உள்ளுக்க உறிஞ்சுறதை தடுக்கும் சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப வெல்லம் உணவில அதிக அளவில குளுக்கோசு அதுகள் அகத்துறிஞ்சுவதை குறைக்கும். அதை விட முக்கியமாக நார்ப்பொருட்கள் கொண்ட உணவுகளை உட்கொள்ளும் போது மலச்சிக்கல் மலச்சிக்கல் நீங்கும். இல்லாமல் போகும். மலச்சிக்கல் இல்லாம போகும். இப்ப பாருங்க, சில பேர் மலம் கழிக்கிறது கஷ்டமாக இருந்தா பழங்கள் சாப்பிடுவாங்க. அதிக அளவுல வாழைப்பழங்கள் சாப்பிடுவாங்க. அப்ப அதனால டாய்லெட் போறதுக்கு சில பேருக்கு கடினமாக இருந்தா பழங்கள் சாப்பிட சொல்லி சொல்றதுக்கு வழக்கம். அது எதனாலா எங்களுக்கு நார்ச்சத்து குறைவாக இருக்கிறது, அது ஒரு குறைபாடாக இருக்கிறது. அப்ப நன்றாக பழங்கள் சாப்பிடும் அந்த பிரச்சனை இல்லாம போகும். மலச்சிக்கல் இல்லாம போகும் சொல்லப்படும். எங்களுக்கு நார்த்தன்மையான உணவுகளை உட்கொண்டா 3 வகையான பிரயோசனம் இருக்கு அல்லது 3 நன்மைகள் இருக்கு. உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மை உடல்ல பரவுறத குறைக்கும். கொழுப்பு படிகிறத குறைக்கும் உடல். அதே சமயம் உணவில இருக்கக்கூடிய வெல்லம், அதாவது சுகர், குளுக்கோஸா அகத்துறிஞ்சப்படுறத குறைக்கும். அடுத்ததாக மலச்சிக்கலை நீக்கிக் கொள்ளும். சரியா? அப்ப இது நார்ச்சத்துக்களினுடைய முக்கியத்துவம். நார்ச்சத்துக்கள் எங்க இருக்குது, அதோட தொழில் என்ன? அப்ப சிலவிட உங்களுக்கு பிள்ளைகள் கேள்வி வேற, நார்ச்சத்துள்ள உணவுகளை குறைவாக உட்கொள்ளும் ஒருவருக்கு வரக்கூடிய ஒரு நோய் நிலைமை எது? அப்ப உங்களுக்கு இதுல தரப்பட்டது நார்ச்சத்துள்ள உணவுகளை உட்பதனால் மலச்சிக்கல் நீங்கும். அது மட்டும்தான் தந்திருக்கு. அப்ப நீங்க கேள்விய மாற்றி கேட்கப்படுகின்ற பொழுது இந்த அல்லது நார்த்தன்மையான உணவுகளை உட்கொள்ளாத ஒருவருக்கு என்ன பிரச்சனை வரும்? அவருக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அதிகமாக தண்ணி குடிக்கிறேல, அதிகமாக பழங்கள் சாப்பிடுகிறேல, அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் இந்த மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். நீங்க நன்றாக நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி தராது சொல்லு. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு நார்ச்சத்துள்ள உணவுகளை இப்ப இனங்காண தெரியும். அடுத்ததாக நாங்க போஷணை கூறுகளை எப்படி இனம் காண்றது என்பது தொடர்பாகத்தான் பார்க்க வேண்டும். அப்ப பிரதான போஷணை கூறுகளை இனம் காண்றது எப்படி என்று பார்க்க போறோம். பிரதான போஷணை கூறுகள் என்று நாங்க சொல்றது கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டுக்கள் பிரதானமான போஷணை கூறுகள். அப்ப அவை ஒவ்வொன்றும் பரிசோதனை ரீதியாக நிரூபிக்கப்பட்டால், அதாவது
இந்த உணவில கார்போஹைட்ரேட் இருக்கா இல்லையா என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறேன். அப்ப அந்த உணவில இந்த கலர் வருது என்றதை வச்சு கொண்டுதான் இது எந்த உணவு பொருள், அதாவது ஒரு மாப்பொருளா, இது ஒரு புரதமா, அல்லது இது ஒரு இனிப்பிட்டா என்ற முடிவுக்கு நாங்க வர. அப்ப பிரதான போசனை கூறுகளை இனம் காணல. முதலாவது குளுக்கோசு அல்லது வெல்லத்துக்கான பரிசோதனை. வெல்லத்துக்கான பரிசோதனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம்டா, ஒரு பரிசோதனை குழாய் ஒன்று எடுக்க போறோம். பரிசோதனை குழாய், ஒரு பரிசோதனை குழாய் எடுக்க. அதுக்குள்ள ஒரு 2 மில்லி லிட்டர் அளவுக்கு குளுக்கோசு கரைசல் எடுக்கு. ஒரு 2 மில்லி லிட்டர் குளுக்கோசு கரைசல். குளுக்கோசு குளுக்கோசு கரைசல் எடுத்திருக்கிறேன். சரியா? Right. இப்ப நாங்க அதுக்குள்ள, அதாவது எடுத்த அந்த 2 எம்எல்க்குள்ள 2 எம்எல் அளவுக்கு திரும்ப பெரடிக் கரைசல் சேர்க்கணும். பெரடிக் கரைசல் பெரடிக் கரைசலை சேர்க்கணும். இதுக்குள்ள நாங்கள் பெரடிக் கரைசல் சேர்க்கணும். இப்ப அந்த பெரடிக் கரைசலையும் இதுக்குள்ளுக்க விட்டுட்டு 2 எம்எல் ஏற்கனவே குளுக்கோஸ் எழுதுனாங்க. இப்ப அந்த 2 எம்எல்க்குள்ள என்ன விட்டுருக்குறோம், பெரடிக் கரைசல் விட்டுருக்குறோம். இது ரெண்டையும் விட்டுட்டு நல்லா வெப்பப்படுத்துறோம். இத இந்த சோதனை குழாயை நாங்க பரிசோதனை செய்ய போறோம். இந்த கொதி குழாயை, அதுக்குள்ள குளுக்கோஸ் கரைசல் 2 எம்எல் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி 2 எம்எல்க்கு பெரிடிக் கரைசல். நம்ம யோசிக்க வேணும், குளுக்கோஸுக்கான பரிசோதனை அல்லது எளிய வெள்ளங்களுக்கான பரிசோதனையில பயன்படுத்துகிற ரசாயன பதம் பெனடிக் கரைசல். பெனடிக் கரைசல் என்கின்ற ஒரு பதார்த்தம் தான் பயன்படுத்தப்படும். அதை விட்டுட்டு நாங்க அதை விட்டுட்டு சூடு பண்ணணும். இப்ப எங்களுக்கு இந்த சோதனை குழாயில நாங்க வெப்பமேற்றிக்குள்ள வரக்கூடிய அவதானங்கள், அதாவது இந்த குளுக்கோஸ் கரைசல் உங்களுக்கு தெரியும் நிறமற்றதாக இருக்கும். அதை நாங்க வச்சு வெப்பமாக்கி ஹீட் பண்ணிட்டு அதனுடைய கலர் சேஞ்சை வந்து உலகாக சொல்லுவோம். அப்ப அதுல கலர் சேஞ்ச் ஆகைக்குள்ள எப்படி இருக்குதுன்னா, முதல்ல நீளமாக இருக்கு. முதல்ல நீளமாக, அது நாங்க வெப்பமாக்க கரைசலை பற்றி நாங்க நினைக்கிறோம். மெரடிக் கரைசல் வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் ஆகும். இப்ப நீங்க குளுக்கோசத்துக்குள்ள மெரடிக் கரைசலை விட்டோடு இந்த கரைசல் ஒரு அளவுக்கு ப்ளூ கலராக இருக்கு. அந்த ப்ளூல இருக்கிற கரைசல் ஹீட் பண்ணிட்டு பச்சையாக மாறும். பச்சை கிரீன் கலரா மாறும். தொடர்ந்து நீங்க இதை ஹீட் பண்ணிக்கல பச்சையில இருந்து எல்லோவாக மாறும்.
அதாவது மஞ்சள் நிறமாக மாறும் என்று சொல்லப்படும். அதுக்கு அடுத்ததாகத்தான் செம்மஞ்சள் நிறம். செம்மஞ்சள் செம்மஞ்சள் கலர் வரும். இறுதியாக செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடி. செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவு. செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவம் கிடைக்கும். இப்ப நாங்க பாக்குறது என்னத்துக்குரிய பரிசோதனை என்றா, எளிய வெல்லங்கள். எளிய வெல்லம் சொல்லுவோம். குளுக்கோஸ் இனிப்பு தானே. அப்ப எளிய வெல்லத்துக்கான பரிசோதனை என்று சொல்லலாம், அல்லது குளுக்கோஸுக்கான பரிசோதனை. குளுக்கோஸ் பரிசோதனை. குளுக்கோஸுக்கான பரிசோதனை. இந்த பரிசோதனைக்கு என்ன செய்யணும்? முகவை ஒன்றுக்குள்ள 2 மில்லி லிட்டர் அளவுக்கு குளுக்கோஸ் எடுத்து திரும்ப 2 மில்லி லிட்டர் அளவுக்கு மெடிக்கல்ஸும் சேர்த்து 2 ml அளவுக்கு மெடிக்கரைசல் சேர்த்து போட்டு ஹீட் பண்ண போதும். வெப்பமாக்கிங்கிற அவதானம் கரைசல் நல்ல நீளமாக இருந்து பச்சையாக மாறி மஞ்சளாக மாறி செம்மஞ்சளுக்கு வந்து செங்கட்டி சிவப்பு நிறம் வீழ்படிவு. இப்ப இந்த கலர் சேஞ்சுகள் உடனே தெரியாது, கொஞ்சம் போக போக உங்களுக்கு ஹீட் பண்ண இந்த கலர் சேஞ்ச் தெரியும். இப்ப அது இந்த மாதிரி இறுதியாக செங்கட்டி சிவப்பு நிறமாக ஒரு வீழ்படிவு கிடைத்தால், செங்கட்டி சிவப்பு நிறத்துல எங்களுக்கு ஒரு வீழ்படிவு கிடைச்சதுன்னா அங்க குளுக்கோஸ் உண்டு. அந்த உணவில குளுக்கோஸ் உண்டு என்ற முடிவுக்கு நாங்க வரலாம். குளுக்கோஸ் இருந்தா தான் அந்த செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு இருக்கு. அப்ப அங்க கலர் சேஞ்ச் ஆகையில இருந்தா அங்க மாப்பு குளுக்கோஸ் வந்து அங்க இல்லை என்ற முடிவுக்குத்தான் வரும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். நாங்கள் இன்றைக்கு கனியுப்புக்கள் பிரதானமாக 5 வகையும் பார்த்திருக்கிறோம். 5 வகைகள் என்று தொழில்களையும் பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு உணவுகள், கனியுப்புக்கள் எந்தெந்த உணவுல இருக்கிறது, கனியுப்புக்கள் எங்களுக்கு எதற்கு அவசியமானது, அதாவது கனியுப்பு என்ன தொழிலை எங்களுக்கு செய்யும் என்பது தொடர்பாக பார்த்திருக்கோம். அதே மாதிரி அடுத்ததாக நாங்க எளிய வெல்லங்கள் அல்லது குளுக்கோஸுக்கான பரிசோதனை, அதுல வரக்கூடிய நிறமாற்றம், கலர் சேஞ்ச் எப்படி இருக்கும். முதல்ல நீளமாக இருந்து, அதாவது அந்த கரைசல், நாங்க சொல்றது அந்த கரைசல் கலர் எப்படி இருக்கு. இப்ப நாங்க முதல் வெரடி கரைசலை சேர்த்தா பிறகு பார்த்தா ப்ளூவா தான் இருக்கு. இப்படி சூடாக்கி கொண்டிருக்க பச்சையாகும், திரும்ப அது ஜெலோவாகி ஆரேஞ்ச் ஆகி செங்கட்டி சிவப்பு நிறத்துல ஒரு வீழ்படி கொண்டு தோன்றி இருக்கு. சரியா? அப்ப நாங்க அடுத்ததாக இன்றைய வகுப்புல சில வினாக்கள் செய்யும். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது வினா, முதலாவது கனியுப்புக்கள் ஐந்து எழுது. கனியுப்புக்கள் 5 எழுது.
இரண்டாவது நரம்புகளின் ஊடாக நரம்புகளின் ஊடாக கணத்தாக்கம் நரம்புகளின் ஊடாக கடத்தப்படுவது கடத்தப்படுவதை ஒழுங்கமை ஒழுங்கமை தனியுப்பு இது தாக்கம் கடத்தப்படுவதை ஒழுங்கமைக்கும் கனியுப்பு இது. மூன்றாவது, ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அவசியமான கனியுப்பு இது. அவசியமான கனியுப்பு இது. நான்காவது, நார்த்தன்மையான உணவுகள் நார்த்தன்மையான உணவுகள் 4 தரும். ஐந்தாவது, நார்த்தன்மையான உணவுகளினால் உங்களால் கிடைக்கும் கிடைக்கும் பயன்கள் 2 2 சரியா? முதலாவது வினா, கனியுப்புக்கள் 5 5 வகையான கனியுப்புக்களும் நாங்க பார்த்துட்டோம். கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, சோடியம், அயடின் ஆகிய 5 வகையான கனியுப்புக்கள் இருக்கிறது. நரம்புகளின் ஊடாக கணத்தாக்கம் கடத்தப்படுவதை ஒழுங்கமைப்பது சோடியம். ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அவசியமான கனியுப்பு இரும்பு. நார்த்தன்மையான உணவுகள் தவிட்டரிசி, பழங்கள், மரக்கறிகள், தானிய வகைகள் அல்லது தெரிஞ்ச பழங்கள் போட்டாலும் சரி. ஐந்தாவது, நார்த்தன்மையான உணவால கிடைக்கிற பயன்கள்
மலச்சிக்கலை நீக்கும், உணவில குளுக்கோஸ் அகத்துறிஞ்சுறத குறைக்கும், கொழுப்பு தன்மையான கூறுகள் உடல்ல அகத்துறிஞ்சப்படுவது குறைக்கும். அதுல ஏதாவது இரண்டு எழுதிக் கொள்ளுங்க. இப்ப இன்றைய வகுப்புல நாங்கள் நார்த்தன்மையான உணவுகளும் கனியுப்புக்கள் சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இல்லை என்றால் நாங்கள் இன்றைய வகுப்பை இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.